இது ரயில் பயணங்கள் அல்ல, ரண பயணங்களின் பகுதி 3. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 பகுதியும் கேட்காதவங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் கேட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பொண்ணு இவ்வளோ ப்ராப்ளத்தில் இருந்து வெளியே வந்துட்டு படிப்பு முடிச்சிட்டா இல்லையா. ஸோ ஒரு ஜாப் தேடிக்கிட்டா. ஸோ டெய்லியும் ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருந்தா. அப்போ தாங்க பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணை என்ன மீட் பண்ணுறா. நானும் அதே பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவளும் அதே பஸ்ஸுக்கு தான் வந்திருக்கா. வந்துட்டு என்கிட்ட கேட்டா, பஸ் நம்பர் சொல்லிட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்டா. இல்லைங்க, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பஸ் வந்தோடனே ஏறி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோம். பார்த்தா அந்த பொண்ணு எங்கள் தெருவிலே தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீடு இருக்குது, லாஸ்ட்டில் அவங்க வீட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் அந்த பொண்ணை பார்த்ததில்ல, அந்த பொண்ணு என்னை பார்த்தது கிடையாது. ஸோ அப்படியே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நாங்கள் பழக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணுகிட்டலாம் பேசிகிட்ருக்க பழகிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன், என்ன விஷயம்? எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, இவ்வளோ பேசுகிறியே, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதை உன்கிட்ட சொல்லிச்சா அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னா எனக்கு என்ன பதில் சொல்லணுன்னு கூட தெரியல. அமைதியாக வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கிட்ட சைலண்டாக வந்தேன். என்ன சத்யா பேசாமல் வர, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே வந்தா. ஏண்டி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்டேன். அவளும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லிட்டாங்களா. சரி, இப்போ சொன்னால் உனக்கு புரியாது. டெய்லி நாங்கள் ஒன்றா தான் ஆஃபீஸ் விட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படி சொன்னோம். ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவள் ஆஃபீஸ் போயிட்டேன். போனதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து எங்கள் ஏரியா வரைக்கும் நாங்கள் நடந்தே வந்தோம். அப்போ ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தா. ரொம்ப ஃபீல் பண்ணா, ரொம்ப அழுதா. ஓகேவா, ஓகே, அவளுக்கு யாருமே அந்த இடத்துல வந்து ஆறுதல் கொடுக்க யாருமே இல்லை. அவள் பண்ண தப்பை மட்டும்தான் சுட்டி சுட்டி காட்டிகிட்டே அவளை வந்து காயப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு புரிஞ்சு அவள் என்னை வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்து ஏற்றுக்கிட்டாள். நானும் அவளோட சுகங்கள் எல்லாமே வந்து அழுகிறதுக்கு நான் தோள் கொடுத்தேன். இப்படி போயிட்டே தாங்க இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் அவள் லைஃப்பில் ஒரு பூகம்பம் வந்துருச்சுங்க. இதை எப்படி அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறா அப்படின்ற ஒரு பதட்டத்துலேயே நான் இருந்தேன். என்ன இவளுக்கு ஆறுதல் சொல்கிறது, எப்படி இதுலேருந்து இவளை வெளியே கொண்டு வருது, எந்த ஐடியாவுமே தெரியாமல் இருந்தேங்க. அது என்ன பூகம்பம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கதைகள் எல்லாம் உண்மை கதைகள், உண்மையாக ஒரு பெண் வாழ்க்கையில் நடந்த கதைகள். நம்ம கதை புஸ்தகம் படிக்கிறோம், அது கற்பனை கதைகள். ஆனால் இப்படி உண்மை கதைகள் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசுக்குள்ளே நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரணும். அதுக்காக மட்டும்தான் இந்த கதையெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா.